இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னால் பெய்டு முடியாதவங்க இங்கே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வேறு என்ன வச்சுக்கலாம். இங்கே வந்து இப்போது எலக்ட்ரிக்கல் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபிட்டிங்ஸு இது வந்து 12 மாடலு வந்து 20 ஆம் சுவிட்சு, 20 ஆம் சாக்கெட்டு, 2.5 ஒயரு. இது நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். மெட்டீரியல் மட்டும் இது தர இந்த 12 மாடல் வந்து ஓப்பனில் அடிக்க போகிறேன். ஓப்பனில் வந்து 7 பாக்ஸு, ஒரு 6 மாடல் ஒரு பாக்ஸு அண்டு ஃபிட்டிங்ஸ். இது ஃபிட்டிங்ஸு மாட்ட போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். அண்டு 3/4 பைப்பு. இதனால் ஒரு கட்டிலுக்கு சென்டரை இன்னாண்ட ஒன்று இன்னாண்ட ஒன்று சென்டர் வைக்க போகிறோம். எதுக்கு நான் வந்து ஆக்சிஜன் அப்புறமேட்டு அது மூச்சு வரணுமோ கேட்டாங்க. ஒரு 4 பாயிண்ட் கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம பக்காவாக வச்சு தரப்போகிறோம். 12 மாடல் பாக்ஸ் ஒன்று. இது வந்து 20 ஆம்ஸ் சாக்கெட்டு. இது 20 ஆம் சாக்கெட் 30, 20 ஆம் சுவிட்சு வந்து ஒரு 30, 5 ஆம் சாக்கெட்டு 6 ஆம் சாக்கெட் சுவிட்சு வந்து ஒரு 10. மெட்டீரியல் பார்த்துட்டோம். பைப் லைன் அடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த லென்த்தாக போக வீடியோ, அதனால் பைப் லைன் அடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பாக்ஸ் வச்சுட்டேன். 1 2 3 அது ஒரு 4 5 6 பாக்ஸ் வச்சுட்டேன். அப்போ பைப் லைன் போட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கனெக்ஷன் கொடுக்குறதுன்ட்டு. ஒரு பாக்ஸு அவங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு அங்கே ஒரு மாடல் 12. இது வந்து மேலே அவுட்புட்டுக்கு வரத்துக்காக இது ஒரு 12. அப்படியே அங்கே வந்தீங்கன்னா ஒரு 6 மாடல் அடிக்கணும். ஏன்னா வந்து நான் பைப்பில் அடிச்சுட்டு காட்டுறேன். நான் வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால் ஒரு ஆளை பைப்பில் அடிச்சுட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அடிச்சுட்டேன். அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அதேமாதிரி அடிச்சுன்னு போக வேண்டியதான். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு அப்டேட் பண்ணேன். இது வந்து 12 மாடலு. இதில் வந்து 15 ஆம் சாக்கெட்டு. நம்ம வந்து 20 ஆம் சாக்கெட் வந்து ஃபிட் பண்ணுவோம். ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மட்டும், சாக்கெட் போர்டு மட்டும். இது 6 பாக்ஸு கனெக்ட் பண்ணிட்டு இது ஒரு பாக்ஸு 6 மாடலில் இது ஒரு 2 சாக்கெட் மாட்டுற மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். அது கனெக்ட் பண்ணிட்டு ஃபிட் பண்ணது தான். ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 சாக்கெட்டு 4 சுவிட்சு. அதே வந்து 6 போர்டு இதேமாரி 12 மாடலில். ஆனால் வந்து மாற்றி போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த சைட் போட்டிருக்கேன். என்ன ஒரே மாதிரி வேணான்ட்டு மாற்றி கொடுத்துருக்கேன். இது 2 சுவிட்சு. இதுக்கு மட்டும் 2 சாக்கெட்டு 2 சுவிட்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஒயரிங் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரே ஒரு போர்டு மட்டும் ஒயரிங் பண்ணும்போது சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நிறையா லென்த்தாக போகும் வீடியோ. இது எல்லாமே பண்ணால் ஒயரிங் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய சுவிட்ச் போர்டு ஒயரிங் பண்ணியிருப்பேன். நிறைய வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதான் பாருங்கள். கீழே போய் லிங்க் தரேன். ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எல்லா லைனும் போட்டாச்சு. பைப் லைனும் அடிச்சுட்டு இப்போ வந்து இதில் என்னென்ன ஒயர் யூஸ் பண்ணோம்னா 2.5 ரெட்டு, 2.5 பிளாக்கு. இது வந்து பேஸு, இது நியூட்ரலு. இடத்துக்கு வந்து கிரீன் போடுவாங்க. பட் ஆனால் நான் எல்லோ போடுறேன். எல்லோ இருக்கனால அவ்வளோதான். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டு எப்படின்னா ஸ்ப்ரிங்கு தள்ளிட்டு துரோவாக ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் எல்லாமே லூப் போட போகிறோம். எல்லாம் ஒரே கனெக்ஷன் தான். ஒரே ஒரு எம்சி வச்சுட்டு எல்லாத்தையும் லூப்பு.
அங்கேருந்து கூட இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ்எல்எம் பண்ணி தான் ஒரு போர்டு போன நிறைய போர்டு இருக்குது. அதனால் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் வேறு மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன் சுவிட்ச் பாக்ஸு. பார்த்தீங்கன்னா கீழே டம்ளர் வந்து எல்லாத்தையும் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். இதுலேருந்து வந்து இதில் வந்தது அதில் வந்து ஒரு டம்ளர் வந்து எள்ளு போட்டிருக்கோம், எல்லில் கொடுத்துடணும். அதுமாதிரி ஒரு சுவிட்சுக்கும் எள்ளு போட்டிருக்கோம், அதில் வந்து கொடுத்துடணும். எண்ணெய் போட்டு எல்லா நியூட்ரலில் லிங்க் பண்ணிடணும். எண்ணெய் இதில் கொடுத்துருக்கோம். அவன் வந்து எர்த்து எல்லாமே லிங்க் பண்ணிடணும். இதுதான் இது வரையும் ப்ளூ ஒயராக இருக்குது, உங்களுக்கு புரியாது, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சுவிட்ச் பாக்ஸு கீழே வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணிடணும். இந்த லிங்க்கு அப்படியே இங்கே லிங்க் ஆகிடுச்சு. அதில் வந்து மேல் ட்ரம்லேருந்து ஒரு எனக்கு அதை எடுத்தாந்து சாக்கெட்டில் எள்ளு போட்டிருக்கோம், அதில் ஒன்று கொடுத்துடணும். அவன் எந்தெந்த சுவிட்சுக்கு எந்தெந்த சாக்கெட் வேணும் நீங்களே இது பண்ணி அதை கொடுத்துடணும். அது நெக்ஸ்ட்டு நியூட்ரல் வந்து எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் டேட் பண்ணிடணும். கொஞ்சம் அதேமாதிரி எடுத்தோம் கொடுத்துட்டு இதில் வந்து பேஸ் எங்கே கொடுக்கணும், இதில் பேஸ் சுவிட்சில் ஒன்று கொடுத்துடணும். எண்ணெய் போட்டுருக்கு, அதில் ஒரு நியூட்ரல் கொடுத்துடணும். போட்டிருக்கு, அதில் வந்து எடுத்து கொடுத்துட்டா போர்டு ஓகே, அவ்வளோதான். ஏன்னா நிறைய போர்டு இருக்குது, அதனால் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நிறையா கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒயரிங்கும் பண்ணிவிட்டேன். ஒயரிங் பண்ணி சுவிட்ச் பாக்ஸ் திருப்பி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 இந்த 6 பாக்ஸ்லேயும் 4 சாக்கெட்டு 4 சுவிட்சு, 4 20 சாக்கெட்டு 20 4 சுவிட்சு. அதேமாதிரி தான் எல்லாமே 6 பாக்ஸ்லேயும். ஆனால் மெத்தட் மொத்தம் வேறு மாதிரி போட்டிருப்பேன். இது வந்து இந்த சைடு போட்டிருப்பேன், இது வந்து இந்த சைடு. ஆனால் ஒரே கனெக்ஷன் தான். இப்போ துருவாக சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டை தந்து இந்த எல்லில் கொடுத்துட்டேன். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அவன் நியூட்ரல் எல்லாமே லிங்க்கு, அது இடத்துல லிங்க்கு. அதேமாரி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே ஜாயின் பண்ணி அந்த இங்கே கீழே டெர்மினல் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஒரு ஒயரத்தை வந்து நம்ம எல்லை போட்டுருவோம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரே மெத்தட் நிறைய வீடியோ போட்டுருவேன், எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதை ஃபிட் பண்ணிடலாம்.
வச்சுருப்போம். இங்கே ஒரு போர்டு வச்சுருப்பேன், இங்கே அப்படி லூப் போட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருப்பேன். அதேமாதிரி தான் அங்கே 1 2 3 4 எல்லாமே ஒரே மாதிரி தான். அதனால் அங்கே 3 போர்டு கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. எல்லா போர்டும் கனெக்ட் பண்ணி கடைசியில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். செக் பண்ணும்போது எல்லா பாக்ஸும் முடிச்சிட்ட. 1 2 3 4 5 6 7 பாக்ஸு பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான் வச்சு மித்த எல்லாமே லூப்பில் போட்டிருப்போம். போயிட்டு அதை எம்சிபியில் கொடுத்துட்டு இதை ஆன் பண்ணால் ஒர்க் முடிஞ்சிச்சு. சிம்பிளாக தான் பண்ணியிருப்பேன், ஆனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லா வீடியோவும் இருக்கும். ஏன்னா நான் பண்ணது எதுக்குன்னா, இது வந்து ஆக்சிஜன் அப்படியே வாயில் வரல, ஆக்சிஜனு இந்த ஒரு கட்டிலுக்கு இந்த ஒரு கட்டிலுக்கு 2 கட்டிலுக்கு காமனாக ஒன்று வச்சுருக்கேன். ஒரு வியூ மட்டும் பார்த்துங்க. கடைசியில் கரண்ட்டு குதிரை போய் ஆன் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே கனெக்ஷன் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி லைன் வந்து செக் பண்ணிக்கும் போது வரல. ஓகேவா? ஆஃபா வரும். ஆமாம், எந்த சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ. கொஞ்சம் ஒரு நாள் ஆயிடுச்சு, 1 டே. அது ஒரே ஆள் பண்ணது. 30 சாக்கெட். இது 20 amp 30 20 amp சுவிட்ச் 30 சாக்கெட் பண்ணி பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். 3/4 inch பைப் போட்டு 2.5 ஒயர் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒர்க் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நிறைய பீச்சில் வரும், சின்ன சின்ன அப்டேட்டு. அப்போது உங்களுக்கு எதனா ஒரு டவுட்டில் அது நான் சொல்லி தரதான் உங்களுக்கு கிளியர் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.